Good morning students. In previous class we have to discuss about light lesson உடைய part 1. First part பார்த்தோம். Then second remaining part we will see in this lesson. So already I have finished introduction, mirrors and spherical mirrors and parabolic mirrors and terms related to spherical mirrors வரைக்கும் பார்த்தாச்சு இல்லைங்களா? Today let us see images formed by spherical mirrors. இமேஜ்னா என்ன? ஸோ இது நம்ம தெரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து மிரர்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கான்கேவ் மிரர். சரிங்களா? கான்கேவ், கேவ் அப்படின்னாவே குழி அண்ட் கான்வெக்ஸ் அப்படின்னா concave mirror and convex mirror. Concave is the குழி ஆடி அப்படின்னு சொல்லுவோம். கான்வெக்ஸ்னா குவி அப்படின்னு சொல்லுவோம். வெக்ஸ் அப்படின்னா குவி அண்ட் கான்கேவ் அப்படின்னா குழி. சரிங்களா? இந்த ரெண்டு மிரரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இது நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், இது வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் நார்மலாகவே மிரரில் கான்கேவ் மிரர்னா என்ன, கான்வெக்ஸ் மிரர்னா என்ன. கான்கேவ்ங்கிறது என்னதுப்பா குழி, கான்வெக்ஸ் அப்படிங்கிறது குவி. அதாவது இதோடைய குழி அப்படின்னு சொல்லும்போது குவி அப்படின்னா இது உள்ள பகுதி என்ன செய்யறோம், கோட்டடா இருக்கும். கான்கேவ் அப்படின்னா வெளியில உள்ள பகுதி எப்படி இருக்கும், கோட்டட் ஏரியாவா இருக்கும். அப்ப வெளியில அவுட் சைடு வந்து கோட் பண்ணி இருந்துச்சுன்னா கேவ், இன்சைடு வந்து கோட்டடா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன, கான்வெக்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். அதாவது இது உங்களோட புக்கில் கிடையாது, ஜென்ரலாக இதனுடைய டேர்ம்ஸ் தெரியறதுக்காக மிஸ் சொல்கிறேன், லிசன் பண்ணுங்க. அதாவது நம்ம நார்மலாக எடுத்தோம் அப்படின்னா இந்த இமேஜ் கண்டுபிடிக்கணும், மிரரில் இமேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரெண்டு விதமான லென்ஸ் எடுப்போம். ஒன்று வந்து கான்வெக்ஸ், இன்னொன்று வந்து கான்கேவ். கான்கேவ்னா தெரியும், வெளியில் உள்ள பகுதி பல்ஜா இருக்கும். கான்வெக்ஸ்னா உள்ள உள்ள பகுதி பல்ஜா இருக்கும். சரிங்களா? அப்ப கண்டிப்பா மிரரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்த பாயிண்ட் நம்ம எழுதணும் ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ். ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, சென்டர்ல ஒரு கோடு போறோம் இல்லையா, அதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். மிரருடைய மிட் பாயிண்ட்டுக்கு பேரு தான் போல். இதுதான் போல் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? இதனுடைய சென்ட்ரல் பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்ப இந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கும் போலுக்கு இடையில தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும். அப்ப இந்த இமேஜ் அந்த எஃப்க்கும் இந்த போலுக்கு இடையில டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த். அதே மாதிரி இந்த எஃப்க்கும் போலுக்கு இடையில டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது மிரருடைய டாப் அண்ட் பாட்டம், அதாவது ஏ அண்ட் பின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதுதான் அதோடைய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஓகேங்களா? இது ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து கான்வெக்ஸ் மிரர்ல எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும், கான்கேவ்ல வந்து எப்படி மிரர் ஃபார்ம் ஆகுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ கான்கேவ்னா என்ன, கான்வெக்ஸ்னா என்ன, அதில் வந்து சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்னா இது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்னா என்ன, ஃபோக்கஸ்னா என்ன, போல்னா என்ன, பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்னங்கிறத டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களாப்பா? இதை பேஸ் பண்ணி அடுத்து பார்க்க போகிறோம். லிசன். இமேஜ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர், அதாவது கோளக ஆடின்னு சொல்லுவோம், அதுதான் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். The spherical mirrors are considered two types. The first one is the real image, second one is the virtual image. ரியல்னா அந்த நம்ம இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட இமேஜ் அப்படியே நமக்கு உண்மையா கிடைக்கக்கூடியது, அதே மாதிரி கிடைக்கிறது. விர்ச்சுவல்னா மாய தோற்றம் சொல்லுவோம், அதாவது அந்த ரியாலிட்டி வந்து இந்த இமேஜ்ல வந்து இருக்காது. ஸோ ரியல் இமேஜஸ் கேன் பி ஃபார்ம்ட் ஆன் த ஸ்கிரீன். அந்த ரியல் இமேஜ் எதுல நம்ம பார்க்கலாம், ஸ்கிரீன்ல பார்க்கலாம். while virtual images cannot be formed on the screen. ஆனா virtual image என்ன செய்ய முடியாது, நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. Image formed by a convex mirror is always erect. Convex mirrorல வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து எப்போது எப்படி கிடைக்கும்னா எரெக்ட்னா நேரா கிடைக்கும். அது மாதிரி விர்ச்சுவல் நம்ம ரியலா கிடைக்காது, விர்ச்சுவலா கிடைக்கும். விர்ச்சுவல்னு சொன்னாவே அது என்ன செய்யாது, இந்த ரியாலிட்டி இருக்காது இல்லையா? அப்ப அங்க என்ன கிடைக்கும், டிமினிஷ்டு சைஸ். டிமினிஷ்னா மங்களா தெரியுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டிமினிஷ்டு சைஸா இருக்கும். As a result, images formed by these mirrors cannot be projected on the screen. என்ன பண்ண முடியாது,
ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், characteristics of an image are determined by the location of the object as the object gets closer to the concave mirror. கான்கேவ்ல ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த இமேஜ் வந்து நம்ம எப்படி இருக்கும், நம்ம வைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து மிரருக்கு வந்து க்ளோஸரா இருந்துச்சு அப்படின்னா the image gets larger. எப்படி கிடைக்கும் அந்த இமேஜ், ரொம்ப பெருசா தெரியும். Until attaining approximately the size of the object when it reaches the center of the curvature of the mirror. மிரருடைய center of the point தான் என்ன சொல்லுவோம், center of curvature அப்படின்னு சொல்லுவோம். As the object moves away, the image diminishes in the size. என்ன இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வச்சுக்கக்கூடிய மிரரோட டிஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜ் வந்து டிமினிஷ்டு இமேஜ், அதாவது மங்கலான ஒரு இமேஜா கிடைக்கும். அப்ப அந்த இமேஜ் வந்து கெட் கிராஜுவலி க்ளோசர் டு தி ஃபோக்கஸ். அப்ப சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கும் எஃப்ங்கிற பாயிண்ட்டுக்கும் எப்படி இருக்கும், க்ளோஸா இருக்கும். Until it is reduced to a point at the focus when the object is at an infinite distance from the mirror. The size and the nature of the image formed by the convex mirror. கான்வெக்ஸ் மிரர்ல எப்படி இருக்கும், கான்கேவ் மிரர்ல எப்படி இருக்கும். எந்த மிரரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து கான்கேவ் எடுத்துட்டோம்னா அதோட இமேஜ் வந்து லார்ஜா பெருசா தெரியும். கான்வெக்ஸ்னா அதோட இமேஜ் வந்து சின்னதா தெரியும். ஏன் அப்படின்னா கான்கேவ்னா அதுக்கு க்ளோஸ்ல இருக்கும், பக்கத்துல இருக்கிறதுனால அது பெருசா தெரியும். இது கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கிறதுனால கம்மியா தெரியும். அவ்வளவுதான் அதுக்கு ரெண்டுல டிஃபரன்ஸ். Concave mirrors form a real image. Concave mirrorல வந்து என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும், ஒரு ரியல் இமேஜ். It can caught on a screen. Unlike convex mirrors, concave mirrors show different images type. இந்த மாதிரி கான்கேவ் கான்வெக்ஸ்ங்கிற ரெண்டு மிரரை யூஸ் பண்ணி இமேஜஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த டேபுலேஷன்ல படிப்போம். இத பாருங்க, depending on the position of the object in front of the mirror, the position, size and the nature of the image will vary. அதாவது இந்த டேபுலேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய எப்படி வந்து இந்த ரே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத இந்த டேபுலேஷன் பார்ப்போம். அப்படி இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. Take a curved silver spoon and see the image formed by it. Now turn it and find the image formed. Do you find any difference? Find out the reason. அதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துருப்போம், இந்த ஸ்பூனோடைய அவுட் சைடு, இந்த ஸ்பூனோடைய இன்சைட். அப்ப இதுல வந்து வியூ எப்படி தெரியுது, ஸ்ட்ரைட்டா தெரியுது. இதுல அதனுடைய வியூ வந்து தலைகீழா தெரியும். இன்வெர்டர், லேட்டர்லி இன்வெர்டட் அப்படின்னு சொல்லுவோம், தலைகீழ் பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம், தலைகீழா தெரியும். வாட் இஸ் த ரீசன்? ரீசனை இந்த ஆக்டிவிட்டி செஞ்சு பார்த்து கண்டுபிடிங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். இப்போ ரெண்டு டேபுலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கான்வெக்ஸ் மிரரை யூஸ் பண்ணோம்னா இமேஜ் எப்படி எல்லாம் கிடைக்கும். பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கிடைக்கும்னா பொசிஷன் வந்து இன்ஃபினிட்டிவா இருக்கும். இன்ஃபினிட்டிவா கிடைக்கக்கூடிய இமேஜுக்கும் போலுக்கு இடையில இருந்துச்சுன்னா பொசிஷன் ஆஃப் த இமேஜ் எங்க கிடைக்கும், ஃபோக்கஸ் எஃப்ங்கிற இடத்துல கிடைக்கும். அப்ப அது கிடைக்கக்கூடிய சைஸ் வந்து ரொம்ப டிமினிஷ்டு மங்கலான இமேஜா இருக்கும், பாயிண்ட் சைஸ்ட். ஆனா அதோடைய நேச்சர் எப்படி இருக்கும், விர்ச்சுவல், மாய தோற்றம் சொல்லணும்னா விர்ச்சுவலாவும் இருக்கும், இரெக்ட் நேராவும் இருக்கும். அட் த சேம் டைம் போலுக்கும் அந்த இன்ஃபினிட்டி வேல்யூக்கு இடையில இருந்துச்சு அப்படின்னா பி அண்ட் எஃப்க்கு இடையில தான் அதனுடைய ஃபோக்கஸ் இமேஜ் கிடைக்கும். அப்ப இமேஜோட சைஸ் வந்து டிமினிஷ்டா இருக்கும், ரொம்ப மங்களா இருக்கும், சின்னதா இருக்கும். ஆனா நேச்சர் வந்து எப்படி இருக்கும், விர்ச்சுவலாவும் இருக்கும், டைரக்டாவும் இருக்கும். நெக்ஸ்ட், இமேஜ் ஃபார்ம்டு பை எ கான்கேவ் மிரர். இது கான்வெக்ஸ். கான்கேவ்ல பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவா இருந்தா எஃப்ங்கிற இடத்துல இமேஜ் கிடைக்கும். இப்ப சைஸ் வந்து டிமினிஷ்ட் இமேஜா இருக்கும். ஆனா அதோட ரியாலிட்டி வந்து ரியலாவும் இருக்கும், இன்வெர்டர். ரியல்னா நம்ம என்ன ஆப்ஜெக்ட் கொடுக்குறோமோ அது அப்படியே தெரியும், இன்வெர்டர்னா அது தலைகீழா தெரியும், அவ்வளவுதான். அடுத்து பியாண்ட் சீனா சென்டர் ஆஃப் த கர்வேச்சரை தாண்டி இருந்துச்சுன்னா, சரிங்களா, சென்டர் ஆஃப் த கர்வேச்சரை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கு எஃப்க்கு இடையில டிமினிஷ்ட் இமேஜா இருக்கும், ஆனா ரியல் அண்ட் இன்வெர்டடா கிடைக்கும். சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் பாயிண்ட்லே இருந்துச்சு அப்படின்னா இமேஜும் அங்கே தான் கிடைக்கும். சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ஒரே சைஸா தான் இருக்கும், கிடைக்கக்கூடியது ரியலாகவும் இருக்கும், இன்வெர்டடா இருக்கும். அட் த சேம் டைம் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் ஃபோக்கஸ்க்கு இடையில இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் த கர்வேச்சரை தாண்டி என்ன கிடைக்கும், இந்த இமேஜ் கிடைக்கும். அப்ப மேக்னிஃபைடு, அப்ப என்ன பெருசா தெரியும். அப்ப அதோட ரியாலிட்டி எப்படி இருக்கும், ரியலாவும் இருக்கும், இன்வெர்டடாவும் இருக்கும்.
ஃபோக்கஸ் எஃப்ங்கிற பாயிண்ட்லேயே கிடந்துச்சுன்னா இமேஜ் வந்து இன்ஃபினிட்டிவாக இருக்கும். அப்போ இமேஜோட சைஸ் வந்து ஹைலி மேக்னிஃபைனா பெருசாக தெரிகிறது, அதை விட பெருசாக தெரியும். அப்போ நேச்சர் வந்து ரியலாகவும் இருக்கும், இன்வெர்ட்டடாகவும் இருக்கும். அடுத்து பிட்வீன் ஃபோக்கஸ்க்கும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கும் இடையில இருந்துச்சுன்னா பொசிஷன் ஆஃப் த இமேஜ் பிஹைண்ட் த மிரர் கண்ணாடிக்கு பின்னாடி தெரியும் இமேஜ். அப்போ அதனுடைய இமேஜ் எப்படி தெரியும்? மேக்னிஃபைடு, கொஞ்சம் பெருசாக தெரியும். ரியாலிட்டி வந்து விர்ச்சுவலாகவும் இருக்கும், எரெக்டாகவும் இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ். கான்கேவ் மிரருடைய யூசஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கான்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு வைல் அப்ளையிங் மேக்கப் அண்ட் சேவிங்ஸ். நம்ம மேக்கப் பண்ணுறோம் இல்லையா, இப்போ மிரர் அதில் உள்ளது, அது என்ன மிரர்னா கான்கேவ். அது சேவிங்க்கு யூஸ் ஆகும். ஆஸ் தே ப்ரொவைட் எ மேக்னிஃபைடு இமேஜ். அது வந்து எப்படி தெரியும்? இமேஜ் வந்து மேக்னிஃபைனா உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வச்ச இமேஜை விட கொஞ்சம் பெருசாக தெரியும். அதுதான் என்ன அப்படின்னா கான்கேவ் மிரர். அடுத்து தே ஆர் யூஸ்ட் இன் டார்ச் லைட் பார்த்துருக்கோம் இல்லையா, டார்ச்சு, சர்ச் லைட்டு அண்ட் ஹெட்லைட்டு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப தூரத்தில் உள்ள டிஸ்டன்ஸை பார்க்க தான் நம்ம இந்த லைட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த லைட் எல்லாம் உள்ளது வந்து கான்கேவ் மிரர். The next, they can collect the light from a larger area and focus it into a small spot. Hence, they are used in solar cookers. அதாவது லைட் வந்து எப்படி இருக்கும்னா அதோட ஏரியா ஃபோக்கஸ் கிடைக்கக்கூடிய இமேஜை பொறுத்து என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய வந்து they can collect the light. எதுல இருந்து? அதோட ஏரியாவில இருந்து என்ன செய்யும்னா அதோட லைட்டை வந்து கலெக்ட் பண்ணும். லைட் எனர்ஜியை கலெக்ட் பண்ணும். அப்போ அந்த எனர்ஜியை கலெக்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணும்? எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? they are used in solar cookersல அதை யூஸ் பண்ணுறோம். they are used as head mirrors by டாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா to examine the eye, ear, nose and throat as they provide. அதாவது டாக்டர் வந்து த்ரோட் பெயின் அப்படின்னா த்ரோட்ல லைட் அடிச்சு பார்ப்பாரு இல்லையா, அங்கெல்லாம் என்ன மிரர் யூஸ் பண்றாங்க? இந்த கான்கேவ் மிரர். They provide a shadow free illuminations of the organ. நம்மளுடைய ஆர்கன்ஸை வந்து பார்க்கறதுக்காக by using this type of light. They are also used in reflecting telescope. டெலஸ்கோப்ல என்ன செய்யறோம்? இந்த கான்கேவ் மிரர்லாம் யூஸ் பண்றோம். இதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ். அதுல கான்கேவ் மிரருடைய அப்ளிகேஷன் பார்த்தோம். அடுத்து கான்வெக்ஸ் மிரர் ஆர் யூஸ்ட் இன் வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்றது எல்லாமே கான்வெக்ஸ் மிரர் as the rear view mirrors because they give an upright image and provide a wider field of view as they are curved outwards. அதாவது கான்வெக்ஸ் மிரர் வந்து எல்லா டூ வீலர்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்றது கான்வெக்ஸ் மிரர் தான். எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா அதாவது நமக்கு வெளியில உள்ள அந்த இமேஜ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகும், கிளியரா நமக்கு ஃபோக்கஸ் ஆகும். அது நமக்கு வந்து என்ன செய்யும்? கொஞ்சம் எலாபரேட்டா தெரியும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். They are found in the hallways of various buildings including hospital. Hallwaysனா என்ன அப்படின்னா நிறைய ஷாப்பிங் மால்லாம் இருக்கு இல்லையா, ஷாப்பிங் மால்னா வெளியில செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவாரு? வெளியில எத்தனை கார் வருது, எத்தனை கார் உள்ள என்ட்ரி ஆகுது, எத்தனை கார் உள்ள போகுது, எத்தனை பேர் உள்ள வர்றாங்க, அதெல்லாம் வந்து என்ன செய்யணும்? அந்த வெளியில உள்ள அந்த மிரர்ல பார்த்தா என்ன பண்ண மோராலஸ் ஒரு 100 பேராவது என்ன செய்யணும்? அந்த மிரர்ல நம்ம பார்த்தோம். அதோடைய வியூ வந்து கிளாரிட்டிக்காக யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டலு, ஹோட்டல்ஸ், ஸ்கூல்ஸு, ஷாப்பிங் மால், ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. They are usually mounted on the wall or ceiling where hallways make sharp turns. They are also used on roads where there are sharp curves and turns. Okay? அப்போ நம்ம ரோட்ல போகும்போது என்ன செய்யுது? அதோடைய பேக் சைடில் உள்ள வியூ வந்து நமக்கு டர்ன் தெரிகிறது, கிளியரா தெரிகிறதுக்காக தான் இதெல்லாம் யூஸ் பண்றோம். இது வரைக்கும் கான்கேவ்னா என்ன, கான்வெக்ஸ்னா என்னங்கிறத பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருவாங்க பாருங்க, லிஸ்ட் அவுட் வேரியஸ் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் மிரர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெங்கெல்லாம் இந்த மிரரை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிங்க. சரிங்களா? அடுத்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். Take a plain mirror and focus the light coming from the sun on the wall. Can you see a bright spot on the wall? How does it occur? Because the light rays falling on the mirror are bounced onto the wall, can you produce the same bright spot with the help of any other object?
having the rough surface. அதாவது ஒரு plain mirror எடுக்கிறோம். அந்த plain mirrorல என்ன பண்ண முடியும், நம்மளால ஒரு plain mirror எடுத்து அதோடைய ரியாலிட்டியை வந்து நம்ம பார்க்க முடியுமா? அப்போ அதுலேருந்து வரக்கூடிய இந்த லைட் ரேல வந்து மிரரில் படும்போது நமக்கு அந்த ரியல் வியூ கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக செஞ்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ நார்மலாகவே ஒரு ரஃப் சர்ஃபேஸ் எடுத்தீங்கன்னா அதில் வந்து அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதே பாலிஸ்டர் சர்ஃபேஸ்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து பளிச்சுன்னு, இப்போ கண்ணாடி எடுத்துட்டோம்னா அதில் லைட் ரே படும்போது என்ன செய்யும், பளிச்சுன்னு தெரியும். அதுவே வந்து கரடு முரடான வேற பகுதியில் அந்த லைட் ரே பட்டுச்சு என்ன செய்யும், அதோட ரிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் இதோட டிஃப்ரென்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். Not all the objects can produce the same effect as produced by the plane mirror. A ray of light falling on a body having a shine, polished and smooth surface. அதாவது ஒரு ரே எடுத்தோம் அப்படின்னா அந்த ரே வந்து அந்த மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எப்படி இருக்கும்னா ஷைனிங்காகவும் இருக்கும், பாலிஷ்டு சர்ஃபேஸ், ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். பவுன்ஸ்டு பேக் அப்படின்னு சொல்லும்போது அது பீம் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ரே தெரிகிற இடத்துல 4-5 ரே தெரியும். அது மாதிரி குரூப் ஆஃப் த ரேஸ் வந்து நமக்கு தெரியும். ஆனால் எதை பொறுத்து, நம்ம சர்ஃபேஸை பொறுத்து. அது ஷைனியாக இருக்கலாம், பாலிஸ்டு சர்ஃபேஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பாலிஸ்டு சர்ஃபேஸில் தான் ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்லா நடக்கும். ரிஃப்ளெக்ஷனில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 3 விதமான ரே இருக்குது. ரிஃப்ளெக்ஷனில் தெரிய வேண்டியது என்னப்பா, 3 விதமான ரே. ஃபர்ஸ்ட் ரே என்னன்னா இன்சிடென்ட் ரே, செகண்ட் ரே வந்து ரிஃப்ளெக்டட் ரே, அண்ட் தேர்ட் வந்து நார்மல் ரேன்னு சொல்லுவோம். 3 ரே இருக்கும். டயக்ராம் வரும்போது ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த லைட்டில் இதுதான் மிரர், சரிங்களா? மிரரில் ஒரு லைட் ரே என்ன செய்யுது, இன்சிடென்ட் ஆகுது. இன்சிடென்ட் ஆகி ஆன மிரரில் பட்டு என்ன செய்யுது, இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ நார்மல், இது ஒரு ரே, இது ஒரு ரே. இதோடைய சென்டர் ஆஃப் த ரே வந்து என்னது, நார்மல் ரே. இப்போ மிரர்னு எடுத்துட்டிங்கன்னா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் ரே. இந்த 3 ரேயும் வந்து என்ன செய்யும், ஒரே பிளேனில் வந்து கேதர் ஆகும். இதுதான் ரிஃப்ளெக்ஷன். இப்போ இன்சிடென்ட் ரே இஸ் த light ray in a medium falling on the shiny surface of a reflecting body. இந்த லைட் வந்து ஒரு பாலிஸ்டு சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். After falling on the surface, this ray returns into the same medium. அது ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறமும் அது வந்து என்ன செய்யும், ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்படி தெரியக்கூடிய அந்த ரே, அதாவது எது எவ்வளவு இன்சிடென்ட் ரே, இது பாருங்க, இன்சிடென்ட் ஆகுதுல இந்த ரே அளவு தான் ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும். இப்போ என்ன கொடுக்குறோமோ அதே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரே. கொடுக்கறது இன்புட் கொடுக்கறது இன்சிடென்ட் ரே, வெளியில் வரக்கூடியது ரிஃப்ளெக்டட் ரே. இப்போ இன்புட் வந்து எது, இன்சிடென்ட் ரே, அவுட்புட் எது, ரிஃப்ளெக்டட் ரே. An imaginary line perpendicular to the reflecting surface at the point of incidence of the light ray is called normal ray. அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்னா இதுதான் ஆங்கிள், இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐங்கிற லெட்டரில் டினோட் பண்ணோம், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனா 6ங்கிற லெட்டரில் டிஃபைன் பண்ணோம். இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கும் இடையில உள்ள பாயிண்ட் தான் நார்மல் ரே. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். The relation between the incident ray, the reflected ray and the normal is given as the laws of reflection. Laws of reflection is important on a 2 mark question. அப்போ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் 3 விதமான ரே வரும். இன்சிடென்ட் ரே வரும், ரிஃப்ளெக்டட் வரும், நார்மல் வரும், சரிங்களா? இன்சிடென்ட்னா அதாவது படு கதிர் அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்டட் அப்படின்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் பிரதிபலிப்பு, என்ன கொடுக்குறோமோ அதோடைய பிரதிபலிப்பு. அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் ரே. At the point of incident, all lie in the same plane. இந்த 3 ரேயும் ஒரே பாயிண்ட்ல தான் அமையும் சொல்றாங்க. அமைஞ்சிருக்கா? இப்போ இன்சிடென்ட், ரிஃப்ளெக்டட், நார்மல் எல்லாமே சேர்ந்து ஒரே பிளேன்ல கேதர் ஆகுதா? அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாருங்க, angle of incident and angle of reflection are always equal. இந்த இன்சிடென்ட் ஆங்கிளும் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளும் எப்போது எப்படி இருக்கும், ரொம்ப ஈக்குவலா இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா laws of reflection. இல்ல பாருங்க, silver metal is the best reflector of light. Underline the word, this is an important 1 mark question. Silver metal is the best reflector of light. That is why a thin layer of a silver is deposited on the side of the materials like plain glass sheets to make mirrors. என்ன செய்யறோம், சில்வருங்கிறது நார்மலாகவே மிரர் எடுத்துட்டிங்கன்னா அதோடைய அவுட் சைடு எனக்கு சில்வர் கோட்டடாக இருக்கும்.
அந்த மாதிரி சில்வர் கோட்டட் இருக்கிறதுனால தான் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம என்ன செய்யும், நம்ம முகம் பார்க்கறதுக்கு நமக்கு முடியுது. அப்போ பேக் சைடு வியூ என்ன செய்வாங்க, சில்வர் கோட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட் எது அப்படின்னா இந்த சில்வர் மெட்டல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனா என்ன பார்த்தோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இதோடைய டைப்ஸ் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல பாருங்க, there are the 2 types of reflection இருக்கு. The first type என்ன, regular reflection. Second type, irregular reflection. These are the 2 types of reflection, regular and irregular. Regularனா ஒரே மாதிரி இருக்குது, irregularனா அதோட ஷேப் மாறி இருக்குது, அதுதான் irregular reflection. So regular irregular reflectionனா என்ன அப்படிங்கறத அடுத்து பார்க்க போறோம். இல்ல பாருங்க, உங்க புக்ல உள்ள அதே ஒரு டயக்ராம் தான், இதை உங்களுக்கு புரியறதுக்காக நான் மிஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப ரெகுலர் சர்ஃபேஸ்னா என்ன, irregular சர்ஃபேஸ்னா என்ன. ஆஸ் யூஷுவல் பாருங்க, ஒரு பிளேன் மிரர் எடுத்திருக்கோமா, இந்த பிளேன் மிரர்ல ஒரு பக்கம் எப்படி இருக்கும், சில்வர் கோட்டடா இருக்கும். இதுல 3 விதமான பேரலல் ரேஸ், இந்த 3 பேரலல் ரேஸ் இருக்கும். இந்த 3 பேரலல் ரேஸ் என்ன செய்யுது, இது ஃபர்ஸ்ட் ரே, செகண்ட் ரே, தேர்ட் ரே. இது ஒரு பிளாட் சர்ஃபேஸ் எடுத்திருக்கோம், ஒரு ரெகுலர் சர்ஃபேஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரே இங்க இன்சிடென்ட் ஆகி இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, செகண்ட் ரே இன்சிடென்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகுது, தேர்ட் ரே இன்சிடென்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு ரேக்கு இடையில ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணுமா, இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஷன், இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஷன். அப்போ ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கும். அப்போ உள்ள இந்த ஆரோ மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த சைடு ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா உள்ள வருதுன்னு அர்த்தம், இந்த சைடு ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா வெளியில போகுது, அவுட் சைடு அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ இதுக்கு பேரு இன்சிடென்ட் ரே, வெளியில போறதுக்கு பேரு ரிஃப்ளெக்டட் ரே. மிரருடைய ஒரு பகுதி வந்து சில்வர் கோட்டட். இங்க எப்படி இருக்கும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலா இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா இது ஒரு ரெகுலர் சர்ஃபேஸ். அடுத்து பாருங்க, இர்ரெகுலர் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் மாதிரி இது இருக்குதா, இல்ல. அப்ப இது வந்து எந்த சர்ஃபேஸ், ஏதோ ஒரு சர்ஃபேஸ் எடுத்திருக்கோம், இதுல கண்டிப்பா என்னச்சு அதே மாதிரி. அது மாதிரி ரெகுலர் சர்ஃபேஸ்னா நம்ம எத்தனை பேரலல் ரேஸ் கொடுக்குறோமோ அத்தனை பேரலல் ரேஸ் என்ன செய்யும், என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பேரலல் ரேஸாவே கிடைக்கும். இது ஏன்னா இதோட சர்ஃபேஸ் வந்து ரெகுலர் சர்ஃபேஸ். இதுல பாருங்க, எது இன்சிடென்ட் ஆகுதோ ரிஃப்ளெக்டட், இது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே. இது வந்து எடுத்துக்கக்கூடிய சர்ஃபேஸ் என்ன இருக்கு, இர்ரெகுலரா இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுல என்ன கிடைக்காது, இந்த நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பேரலல் ரேஸ் வந்து நமக்கு அப்படியே கிடைக்காது. பிகாஸ் திஸ் இஸ் த irregular surface. இதுல angle of incidence வந்து not equal டா இருக்கும், இதுல angle of incidence வந்து equal ஆ இருக்கும். Can you understand? இது வந்து just நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். Next பாருங்க, regular reflection. Regularனா when a beam of light, beam அப்படின்னு சொன்னாவே collection of light, group of light, அதுதான் beam of light. When a beam of light falls on the smooth surface, it gets reflected. After reflection, the reflected rays will be parallel to each other. அதாவது என்ன செய்யும், ஒரு லைட் வந்து இன்சிடென்ட் ஆச்சுன்னா, ஒரு ரெகுலர் சர்ஃபேஸ்ல லைட் இன்சிடென்ட் ஆகுச்சுன்னா அதே லைட் என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் ஆகும். So after reflection என்ன செய்யும், reflected rays will be parallel. நம்ம கொடுக்கக்கூடிய அதே parallel ray ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கு பின்னாடி அப்படியே கிடைக்கும். ஏன்னா இது வந்து ரெகுலர் சர்ஃபேஸ். The reflected rays will be parallel to each other. Here, the angle of incidence and the angle of reflection of each ray will be equal. Incidentum, reflection ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்ப the law of reflection is obeyed. இது என்ன செய்யும், law of reflection obey பண்ணும். என்ன அப்படின்னா, இதுல வந்து கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து கிளியரா இருக்கும். This reflection is called regular reflection சொல்லலாம், இல்லைன்னா specular reflection சொல்லலாம். ரெண்டுமே சேம் மீனிங் தான், regular and specular reflections. For example, reflection of light by a plane mirror and reflection of light from the surface of still water. இப்ப நார்மலா வந்து தண்ணி எடுக்கிறோம், தண்ணி இருக்கக்கூடிய இப்போ வந்து குளத்தை எடுத்துக்கலாம். குளத்துல இருந்து சன் ரைஸ் வந்து படும் இல்லையா, அப்ப சன் ரைஸ் வந்து நம்ம எனக்கு தண்ணிக்கு உள்ள தெரியுற மாதிரி தெரியும். அப்ப அதுதான் என்னது, ரிஃப்ளெக்ஷன். இதுதான் ரெகுலர் சர்ஃபேஸ். அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, இந்த சீனரிஸ் வந்து
நம்ம தண்ணியில் பார்க்கும்போது அது நேச்சராக உள்ளே இருக்க மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ அதுதான் என்ன சொல்லுது? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனுக்குள்ளேயே ரே டயக்ராம். இதை தான் நம்ம ரே டயக்ராம் சொல்லுவோம். இது வந்து இன்சிடென்ட் ரே, இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, இதுதான் சென்டர்ல உள்ளது நார்மல் ரே, இது என்னது? மிரர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். அடுத்து irregular reflection. In the case of a body having a rough or irregular surface, each region of the surface is inclined at different angles. When the light falls on the surface, the light rays are reflected at different angles. So in this case, angle of incidence and angle of reflection of each other. இங்க பாருங்க, இப்போ மேல இருக்க சீனரிஸ் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த மாதிரி கிளியரா தெரிஞ்சிச்சா? இதுல பாருங்க இமேஜ் அப்படியே கிளாரிட்டியா தெரியும். ஏன்னா இது வந்து ரெகுலர் சர்ஃபேஸ். இது பாருங்க இர்ரெகுலர் சர்ஃபேஸ், தாழ்வும் மேடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது என்ன கிடையாது, வியூ வந்து தெளிவா இருக்காது. ஏன் அப்படின்னா இது ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸ். அப்ப இங்க பாருங்க, நம்ம எத்தனை ரே போட்டாலும் கிடைக்கக்கூடிய அவுட்புட், அந்த அவுட் சைட்ல வரக்கூடிய ரிஃப்ளெக்டர் ரே எப்படி கிடையாது? தாறுமாறா கிடைக்குது. அதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது, அதுக்குன்னு ஒரு சைஸ் கிடையாது. ஆனா ரெகுலர்ல பாருங்க, என்ன இன்புட் கொடுத்தோமோ அதே இன்புட் அவுட்புட்டா கிடைக்கும். இதுதான் ரெகுலர் சர்ஃபேஸ், இதுதான் irregular surface. Can you understand? Yes. Next பாருங்க, ray are not equal, hence the law of reflection is not obeyed in the case and thus the image is not clear. Such reflection is called irregular reflection. Image வந்து கிளியரா கிடைச்சிச்சுனா அது ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இமேஜ் வந்து கிளியரா இல்ல அப்படின்னா அது irregular reflection சொல்லலாம். இல்லைன்னா அதுக்கு another name என்னது? diffused reflection. For example, reflection of light from a wall. Can you understand? Yes. So dear students, today we have to discuss about image formed by spherical mirrors and applications of curved mirrors and laws of reflection. Laws of reflection க்கு அப்புறம் types of reflection பார்த்தோம். So அதுல regular reflection என்ன, irregular reflection என்ன. Dear student, today class is over. The remaining portion we will see next class. Thank you students. Thank you.